So good evening students. Today we will see the current affairs analysis dated from 17th July 2024. The first article related to the money bill. So money bill பொறுத்த வரைக்கும் நிறைய bills வந்து money bill பாஸ் பண்றதுனால there is a contention in the judicial system. So இப்போ இதை வந்து சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. The challenge petition was accepted by Chief Justice of India. ஸோ அதை வந்து அக்செப்ட் பண்ணிடுறாரு. ஸோ மணி பில் தான் இங்கே இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் படிக்க வேண்டியது. ஸோ மணி பில்லை பொறுத்த வரைக்கும் there are definitions for money bill under Article 110. The procedure to pass, it was mentioned in Article 109. இது வந்து 110ல definitions வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ டெஃபினிஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா there are 7 categories which defines money bill. ஸோ ஃபஸ்ட்டு வந்து taxation, alteration of taxation, imposition of taxation. Taxation related என்ன பண்ணாலும் changes in that already existing taxation, that will be called as money bill. Then B வந்துட்டு borrowing of money. கவர்மெண்ட் வந்து borrow பண்ணுறாங்க அப்படின்னா அதுவும் வந்து மணி பில்லாக தான் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். அது மாதிரி கன்சாலிடேட்டட் ஃபண்டுக்குள்ளாடி உள்ளே போகக்கூடிய பணம் அண்ட் அவுட் கோயிங் மணி, இட் வில் பி கால்ட் அஸ் அந்த இது இன்கமிங் அண்ட் அவுட் கோயிங் மணி, தட் வில் பி கால்ட் அஸ் அது இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு பேர் மணி பில். அது மாதிரி லைக் அப்ராப்ரியேஷன் பில்னா பட்ஜெட் டைம் பீரியடில் லைக் கிராண்ட் பண்ணப்பட்ட பணத்தை வெளியில் எடுக்கிறதுக்கான அப்ரூவல் மணி, இது அப்ராப்ரியேஷன் பில்லுன்னு பேர். இது பாஸ் பண்ண அப்புறம் தான் கன்சாலிடேட்டட் ஃபண்டில் இருக்கக்கூடிய பணம் வந்து வித்ட்ரா பண்ண முடியும். அது மாதிரி சார்ஜ் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் கன்சாலிடேட்டட் ஃபண்ட், இதுக்கும் அப்ராப்ரியேஷன் பில் வரும். பட் நாட் voted ஆன் கிராண்ட்ஸ். அப்படின்னா பார்லமெண்ட்டில் ஓட்டிங் நடக்காது. இதில் எடுக்கிறதுக்கு ஒவ்வொரு கிராண்ட்ஸுக்கும் ஓட்டிங் நடந்து அதுக்கப்புறம் கிராண்ட் ஆனதுக்கு பிறகு தான் அப்ராப்ரியேஷன் பாஸ் பண்ண முடியும். இங்கே வந்து இப்போ எக்ஸாம்பிள்ஸ் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸோட சேலரி, இந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ எலெக்ஷன் கமிஷனர், இந்த மாதிரியான சேலரிஸ் வந்து கெனாட் பி voted இன் தி பார்லமெண்ட். அப்படி ஓட் பண்ணால் அவங்க குறைச்சிருவாங்க அப்படின்றதுனால, அவங்க இண்டிபெண்ட்டாக செயல்படணும் அப்படின்றதுனால இட் வில் பி availed as a charge எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா. அப்புறம் auditing on consolidated fund, government audit report when it was represented in the parliament, that is also called as money bill. அதுக்கு பிறகு other incidental matters, so C D E F G மொத்தம் 7 other incidental matters related to this. இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய other incidental matters can be called as money bill. இந்த டெஃபினிஷனில் பாஸ் பண்ணுறதுக்கு மணி பில்லுன்னு பேர். It need to be certified. So only you can introduce this bill in the Lok Sabha only. அப்புறம் ஸ்பீக்கர் சர்டிஃபிகேஷன் இஸ் மஸ்ட்டு. ஸ்பீக்கர் வந்து மணி பில் அப்படின்னு சர்டிஃபை பண்ணணும். ஸ்பீக்கர் சர்டிஃபை பண்ணால் எந்த கோர்ட்லேயும் சேலஞ்ச் பண்ண முடியாது. அது மாதிரி கவர்மெண்ட் மெம்பர் பில், ஸோ ப்ரைவேட் மெம்பர் இந்த பில்லை இன்ட்ரடியூஸ் பண்ண முடியாது. எம்பிஸ், கேபினெட் மினிஸ்டர்ஸ் தான் இதை இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும் இந்த பில்லை பொறுத்தவரை. இப்போ பட்ஜெட் இஸ் அ எக்ஸாம்பிள் ஃபார் அ மணி பில். அதுக்கு பிறகு சிம்பிள் மெஜாரிட்டியில் பாஸ் ஆகும். ரீடிங்ஸ் எல்லாம் முடிஞ்சு சிம்பிள் மெஜாரிட்டியில் பாஸ் ஆனது பிறகு இட் வில் கோ டு த செகண்ட் ஹவுஸ், தட் இஸ் ராஜ்யசபா. ராஜ்யசபாவில் தே கான்ட் ரிஜெக்ட் பண்ணக்கூடாது, நோ ரிஜெக்ஷன். தே நீட் டு அக்செப்ட் பண்ணிக்கலாம், ரிஜெக்ட் பண்ணக்கூடாது, அமெண்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. பட் தே கேன் ரெக்கமெண்ட் அமெண்ட்மெண்ட்ஸ், ரெக்கமெண்டேஷன் பண்ணலாம், இதெல்லாம் சேஞ்சஸ் பண்ணுங்க அப்படின்றது. 14 days ஸ்டாப் பண்ணி வைக்கலாம். 14 days தான், அதுக்கு மேலே ஸ்டாப் பண்ண முடியாது. ஸோ ராஜ்யசபா ஹேவிங் லெஸர் பவர், தென் இட் வில் கோ டு த பிரசிடென்ட் இஸ் பவுண்ட் டு சைன், பட் ரிஜெக்ஷன் ஆல்சோ தேர். ஸோ எனிவே இப்போ இதில் ஈஸி என்ன அப்படின்னா, லோக்சபா மட்டும் சிம்பிள் மெஜாரிட்டியில் பாஸ் பண்ணாலும், ராஜ்யசபா ரிஜெக்ட் பண்ணாலும் நோ இஷ்யூஸ், இட் வில் பி பாஸ்ட். That's why money bill is easier to pass. அதனால் மேக்ஸிமம் பில்ஸை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த அதர் இன்சிடென்டல் மேட்டர்ஸ் அப்படின்ற கேட்டகரியில் மணி பில்லாக கொண்டு வருவாங்க. ஸோ அது வந்து நிறைய இஷ்யூஸ் இருக்குது அப்படின்றனால இட் வாஸ் சேலஞ்ச் இன் தி சுப்ரீம் கோர்ட். ஸோ சுப்ரீம் கோர்ட்டில் இதை வந்து நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க. சீஃப் ஜஸ்டிஸ் வந்து அதை ஏற்றுக்கிட்டு இருக்காரு. இனி அவங்க கோத்ரூ பண்ணி அதை சொல்லுவாங்க. ஆனால் ஸ்பீக்கர் சர்டிஃபை பண்ண எந்த மணி பில்லையும் கோர்ட்டில் சேலஞ்ச் பண்ண முடியாது, சேலஞ்ச் பண்ணாலும் நிற்காது. இது கோர்ட்டில் ஸ்பீக்கர் சர்டிஃபை பண்ணதில்லை. நார்மலாகவே நிறைய பில்ஸ் வந்து மணி பில்லில் போகுது. அது எக்ஸாம்பிள் ஆதார் பில்.
ஆதாருக்கும் மணி பில்லுக்கும் சம்மந்தம் கிடையாது, அதனால் கொண்டு வந்தாங்க. அது மாதிரி ப்ரிவென்ஷன் அண்ட் மணி லாண்ட்ரிங் ஆக்டில் சின்ன சேஞ்சஸ் கொண்டு வரதுக்கும் அது ப்ரொவிஷன்ஸ் கொண்டு வந்தாங்க. See that these are the things are important related to this money bill. The next article related to the Niti Aayog. Niti Aayog is a national institution for transforming India. ஸோ இதில் வந்து இப்போ இந்த மெம்பர்ஸ் எல்லாம் ரீகான்ஸ்டியூட் பண்ணி தட்ஸ் இட் கேம் இன் நியூஸ். Jan 1, 2015 நடைமுறைக்கு வந்துச்சு. பிளானிங் கமிஷனை வந்து எடுத்துட்டாங்க. இட் வாஸ் கிரியேட்டட் பை அன் ஆர்டர். ஏன்னா பிளானிங் கமிஷனாக இருக்கட்டும், நிதி ஆயோகாக இருக்கட்டும், இட்ஸ் நான் ஸ்டாட்யூட்டரி பாடி அண்ட் நான் கான்ஸ்டியூஷனல் பாடி. நான் ஸ்டாட்யூட்டரி பாடி. நான் ஸ்டாட்யூட்டரி அப்படின்னா லா மூலமாகவும் கிரியேட் பண்ணப்படல, பை அன் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் இட் வாஸ் கிரியேட்டட். It is also called as a think tank to the government. Think tank to the government. ஆலோசனை குரூப் தான் இது. So it consists of a chairperson that is called as PM. PM is the chairperson. There will be a vice chairperson. இப்போ கரண்டாக இருக்கக்கூடிய பர்சன் வந்து சுமன் பெரே. சுமன் பெரே அப்படின்ற பர்சன் தான் கரண்ட் விசியாக இருக்கக்கூடிய பர்சன். அது மாதிரி there will be a governing council. இந்த கவுன்சிலில் வந்து இவங்க 2 பேர் இருப்பாங்க, ப்ளஸ் சிஎம் ஃப்ரம் தி ஆல் த ஸ்டேட் ப்ளஸ் யூனியன் டெரிட்டரிஸோட அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் இருந்துப்பாங்க. பிளானிங் கமிஷனில் இது கிடையாது. ஸோ அதான் டிஃப்ரென்ஸ், அங்கேயும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். சிஎம் அண்ட் த யூனியன் டெரிட்டரிஸோட அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் இதில் கலந்துப்பாங்க. அப்புறம் there will be a full time மெம்பர்ஸ் இருக்காங்க. இதில் சின்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி பார்ட் டைம் மெம்பர்ஸ் இருக்காங்க. பார்ட் டைம் மெம்பர்ஸ் அப்படின்னா எக்ஸ்பர்டீஸ் 2 மேக்ஸிமம் பீப்புள் கேன் பி அப்பாயிண்டட் அஸ் அ ஃபுல் டைம் மெம்பர். அண்ட் ஃபுல் டைம் மெம்பர் வந்து 4 பேர். அதில் இப்போ இருக்கிறது சரஸ்வத், இவர் ஆல்ரெடி இருக்கார். அது மாதிரி விகே பால் டாக்டர், அவரும் ஆல்ரெடி இருக்கக்கூடிய பர்சன் தான். இப்போ புதுசாக ஆட் பண்ணப்பட்ட அரவிந்த் வீரமணி, அப்புறம் ரமேஷ் சாந்த், இவங்க 2 பேரும் இப்போ புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. அதான் நியூஸில் வந்ததுக்கான. அப்புறம் பார்ட் டைம் மெம்பர்ஸ், அப்புறம் எக்ஸ்-அஃபிஷியோ மெம்பர்ஸ் ஆல்சோ தேர். எக்ஸ்-அஃபிஷியோ மெம்பர்ஸ் அப்படின்னா ஆல்ரெடி தேர் இன் அ போஸ்ட். அது யாருன்னா மினிஸ்டர்ஸ், ஹோம் மினிஸ்டர், டிஃபென்ஸ் மினிஸ்டர், ஃபினான்ஸ் மினிஸ்டர், அப்புறம் அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர். 4 பேர், மொத்தம் 4 பேர் வேறு அப்பாயிண்டட். அப்புறம் தேர் வில் பி எ சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி தட் இஸ் சுப்பிரமணியன் வாஸ் த சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ். இதில் இப்போ சேஞ்சஸ் பண்ணது இதில் மட்டும்தான். அதனால தான் ரீகான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நிதி ஆயோகை பொறுத்தவரை இட்ஸ் அ திங்க் டேங்க்னு சொன்னேன். அப்புறம் நான் இன்டர்டிபெண்டன்ட், அப்புறம் ஃபினான்ஷியல் பவர் கிடையாது. பிளானிங் கமிஷன் வந்து எவ்வளோ நிதி கொடுக்கணுன்ற ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, நிதியை அதெல்லாம் செய்யாது. ஸோ தேர் மெயின் பர்பஸ் இஸ் கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம், அப்புறம் காம்படேட்டிவ் ஃபெடரலிசம். ஸோ ரீசெண்டாக கூட நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம்னா ஸ்டேட்ஸை ஒன்றிணைச்சு செயல்படுறது. அதில் சின்ன சின்ன சப் குரூப்ஸ் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க, சென்ட்ரல் ஸ்பான்சர்ட் ஸ்கீம். அப்படி ஒவ்வொரு ப்ராப்ளத்துக்கும் ஹிமாலயன் க்ரோத்துக்கு ஒவ்வொரு ஸ்கீமுக்கும் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கு பேர் சப் ஸ்கீம்ஸ்னு பேர். சப் குரூப்ஸு கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம். காம்படேட்டிவ் ஃபெடரலிசம்னா ஹெல்த்து, வாட்டர், சானிடேஷன், இதுக்கெல்லாமே இண்டிசஸ் இருக்கும். நம்ம இப்போ ரீசெண்டாக சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலோட இண்டிசஸ் பார்த்தோம். அந்த மாதிரி இண்டிசஸில் காம்படேட்டிவ் ஃபெடரலிசம் கிரியேட் பண்ண. ஸோ மெயின் பர்பஸ் இஸ் காம்படேட்டிவ் அண்ட் கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம். ஸோ தட்ஸ் அபவுட் த நிதி ஆயோக். த நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள் நேஷ்னல் க்ளீன் ஏர் ப்ரோக்ராம், அதோட ரிவ்யூ மீட்டிங் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. 2019 திஸ் வாஸ் இன்ட்ரடியூஸ். இதோட டார்கெட் என்ன அப்படின்னா 2026 2017 இருந்த பார்ட்டிகுலேட் மேட்டர் 10, அப்புறம் 2.5 மைக்ரோமீட்டர்ஸ், அதில் இருந்து அந்த பொல்யூஷனோட அளவை வந்து 40% வந்து ரெடக்ஷன் பண்ணணும். 2017 இஸ் த பேஸ் இயர். அன்னைக்கு இருந்த இதை விட 2026 we need to reduce by
40% பார்ட்டிகுலேட் மேட்டரை குறைக்கணும் அப்படின்ற டார்கெட். அதை வந்து ரிவ்யூ பண்ணுறாங்க. மெயின்லி இதை ஃபோக்கஸ் பண்ணுறது எந்த சிட்டிஸ் அப்படின்னா சிட்டிஸில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. 131 நான் அட்டைன்மெண்ட் சிட்டிஸ் அப்படின்னா பொல்யூஷனில் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கக்கூடிய சிட்டிஸை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி இப்போ அதை தான் ரிவ்யூ பண்ணியிருக்காங்க, என்னென்ன ஆக்ஷன்ஸ் எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றது. ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிக்கிள். அப்புறம் there is a ட்ரீ, பேட், கிரிக்கெட் பேட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ட்ரீ. ஷோ த இமேஜ். இது வந்து காஷ்மீர் வில்லோ அப்படின்னு பேர். இது ரொம்ப ஃபேமஸ். இன்டர்நேஷ்னல் இந்த போட்டிகளெல்லாம் நடந்ததுனால இது வந்து காட்சிப்படுத்தப்பட்டு அதனால் இது வந்து பயங்கர இம்பார்ட்டன்ட் நியூஸாக இருந்துச்சு. காஷ்மீர் வில்லோன்னு பேர். இந்தியாவில் வளரக்கூடிய, காஷ்மீரில் மட்டும்தான் இருக்குது இதோட பாப்புலேஷன். டெசிடியஸ் ட்ரீ, சரியா? ஸோ இதுலேருந்து தான் பேட்டு, கிரிக்கெட் பேட்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க. 30 meters வளரக்கூடியது. மாய்ஸ்ட் அண்ட் டெம்பரேட் கிளைமேட்டில் வளரக்கூடியது. குளிர் பிரதேசங்களில் இது வளரும். ஹை எவாப்பர் டிரான்ஸ்பிரேஷனை வந்து ஸ்டாப் பண்ணக்கூடியது. ஸோ தட்ஸ் வை இட் இஸ் இம்பார்ட்டண்ட். இது நியூஸில் வந்ததுனால போட்டிருக்கேன். ஜஸ்ட் நோ த நேம், அவ்வளோதான். த நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள், கர்நாடகா கவர்மெண்ட் வந்து ஒரு பில் கேபினெட்டில் கிளியர் பண்ணியிருக்காங்க. இன்னும் அவங்களோட ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் இன்ட்ரடியூஸ் பண்ணலை. சீக்கிரத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. என்ன பில் அப்படின்னா, கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ப்ரைவேட் கம்பெனிஸில் 75% ஜாப், நான் மேனேஜ்மெண்ட் ஜாப்ஸ் வந்து கன்னடா பீப்புளுக்கு கொடுக்கணும், அவங்களோட ஸ்டேட் பீப்புளுக்கு கொடுக்கணும். அது மாதிரி மற்ற இப்போ நான் மேனேஜ்மெண்ட் கேட்டகரி ஜாப்ஸ்னால் ஹெட், அட்மினிஸ்ட்ரேஷன், இந்த மாதிரி ஜாப் எல்லாமே 50% வரைக்கும் கன்னடா பீப்புளுக்கு தான் கொடுக்கணும். அதுக்கு வந்து கன்னடா ஸ்கூல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்றதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இது வருமான்ற டவுட்டு தான். ஏன்னா ஏற்கனவே ஹரியானா கொண்டு வந்த பில்லை வந்து லாவை வந்து ஹைகோர்ட் வந்து குவாஷ் பண்ணிச்சு. ஸோ அதனால் இது வருமா, ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ணி அதை கேன்சல் பண்ணாங்க. ஸோ இது வருமானதெல்லாம் கொஸ்டின். இதில் நமக்கு ஆர்டிக்கிள் இதெல்லாம் கான்ஃப்ளிக்ட் ஆகுது அப்படின்னா ஆர்டிகிள் 14, ஆர்டிகிள் 15, ஆர்டிகிள் 16, ஆர்டிகிள் 14 ரைட் ஈக்குவாலிட்டி, ஆர்டிகிள் 15 ப்ரொஹிபிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் அகெயின்ஸ்ட் 5 கேட்டகரிஸ்: செக்ஸு, ரேஸு, அப்புறம் வேறு ரிலீஜியன், கேஸ்ட்டு, க்ரீடு, எக்ஸெட்ரா. சரியா? அந்த 5 கேட்டகரிஸ் ஆஃப் லாஸ். அது மாதிரி ஆர்டிகிள் 16 ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆஃப் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் ஈக்குவலாக எல்லாருக்கும் கொடுக்கணும். அது வந்து தடை செய்யப்படக்கூடாது. அப்படி தடை செய்யப்படும். ஸோ தட் இஸ் அ ஈக்குவாலிட்டிஸ் கான்செப்டில் அஃபெக்ட் ஆகுது பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட்ஸ். இது ப்ரைவேட் எம்ப்ளாய்மெண்ட், அது பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட்டை பற்றி சொல்லுது. அது மாதிரி ஆர்டிகிள் 19 எனி சிட்டிசன் ஹேஸ் த ரைட் டு ஃப்ரீலி மூவ் ஃபார் எனி பார்ட் ஆஃப் த கண்ட்ரி அண்ட் ரெசிடென்ஸ் பண்ணுறதுக்கான ரைட்ஸுக்கு. அப்போ கண்டிப்பாக வேலை வாய்ப்பும் அங்கே கிடைக்கிறதுக்கான உரிமைகள் இருக்கணும். ஸோ இது வந்து கான்ஃப்ளிக்ட் ஆகுது அப்படின்றது இந்த ஆர்டிக்கிள் சொல்லப்படுது. ஸோ யூ கேன் ஸ்டடி திஸ். அது பாஸ் ஆகும்போது பார்க்கலாம். நம்ம இது கண்டிப்பாக சேலஞ்ச் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அது நிற்காது. த நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள், பிஎம் ஸ்ரீ ஸ்கீம், ஸ்கூல் ஃபார் ரைசிங். பிஎம் ஸ்கூல் ஃபார் ரைசிங் ஸ்கீமில் வந்து பஞ்சாப், வெஸ்ட் பெங்கால், டெல்லி வந்து நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன அப்படின்னா 15,000 ஸ்கூல்ஸ் ஆல் ஓவர் இந்தியா, சென்ட்ரல் ஓன்டு ஸ்கூல்ஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டில், ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபண்டில் செயல்படக்கூடிய ஸ்கூல்ஸ், மெயின்லி கேந்திர வித்யாலயா, நவோதயா ஸ்கூல்ஸ், ரொம்ப புவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸை செலக்ட் பண்ணி அதுக்கு வந்து ஃபண்டிங் பண்ணி லேபு, ஃபெசிலிட்டிஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஸ்கூல் கட்டடம் எல்லாமே சேஞ்சஸ் பண்ணுவாங்க. லைப்ரரி, இந்த மாதிரியான இது கொடுக்குறது. அது ஒரு மாடல் ஸ்கூலாக க்ரியேட் பண்ண 14,500 ஸ்கூல்ஸு தமிழ்நாடு உட்பட இது வந்து செயல்பட்டு இருக்கு. இட்ஸ் அ சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம். அப்படின்னா 100%ல் 60% ஃபண்டட் பை தி சென்ட்ரல் கவர்மெண்ட், 40% ஃபண்டட் பை தி ஸ்டேட் கவர்மெண்ட். இது வந்து இப்போது இவங்க வெஸ்ட் பெங்காலும் டெல்லி, பஞ்சாபெல்லாம் ஏன் சொல்லியிருக்காங்கன்னா, ஆல்ரெடி சமக்ரா சக்ஷா ஸ்கீம், இந்த இன்டகிரேட்டட் ஸ்கீமுக்கு வர வேண்டிய ஃபண்டே எங்களுக்கு தரல, அப்புறம் நாங்கள் ஏன் இதில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்கோம். ஸோ இதில் நீங்கள் பிஎம் ஸ்ரீ ஸ்கூலுன்னா என்னென்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தட் இஸ் enough. த நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள், சந்திப்புரா வைரஸ். இது வந்து ஒரு புதிய வைரஸ், ஆல்ரெடி இருக்கக்கூடியதான், ஆனால் பெரிய அளவில் இப்போ தான் பாதிப்பை உருவாக்குது. குஜராத்தில் கிட்டத்தட்ட 6 குழந்தைங்க இறந்து போயிருக்காங்க. சந்திப்புரா வைரஸ், இட்ஸ் அ வைரஸ் ஃப்ரம் ராப்டோ வைரடே. அப்படின்னா ரேபீஸ் ஃபேமிலியை சேர்ந்தது. ரேபீஸ் வைரஸ் இருக்கு இல்லையா, ஐஷியா வைரஸ், அந்த வைரஸை சேர்ந்தது தான் இந்த இது. கொசு இல்லைன்னா இன்செக்ட், ஃப்ளைஸ் மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடியது. இதோட சலைவால் இருக்கும். நம்மளை வந்து இன்ஜெக்ட் பண்ணும்போது, கடிக்கும்போது அதில் மெயினாக அடியஸ் அஜிபதி தான் உங்களுக்கு சிக்கன் குனியா, டெங்கு, அப்புறம் இது
அப்புறம் ஜிகா வைரஸ், இதெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணக்கூடியது அடேஸ் அஜிபதி அப்படின்ற வைரஸ். இட்ஸ் அ ஃபீமேல் வைரஸ், ஃபீமேல் சாரி மஸ்கிட்டோ. அடேஸ் அஜிபதின்ற மஸ்கிட்டோ, நான் வைரஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கேன், சாரி ஃபார் தட். ஸோ சலைவரி கிளான்ஸில் இது இருக்கும், நம்மளை இன்ஜெக்ட் பண்ணும்போது ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆயிரும் நமக்கு. ஹியூமன்ஸுக்கு மட்டும் இல்லை, அனிமல்ஸுக்கு ஸ்ப்ரெட் ஆகும். அப்புறம் இம்பார்ட்டண்ட்டாக என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா, இதோட சிம்டம்ஸ் வந்து இது அஃபெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா சிவியர் ஹெட்டேக், ஃபீவர் இதெல்லாம் பயங்கரமாக இருக்கும். காலையில் அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா ஈவினிங்கில் லிவர் கிட்னி எல்லாம் செயலிழக்க வச்சிருமா, அந்த அளவுக்கு இது எஃபெக்ட் உள்ளது. சின்ன குழந்தைங்கள 18 கீழே இருக்கக்கூடிய குழந்தைங்கள தான் அதிகமாக அஃபெக்ட் பண்ணுது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ 1965 இந்தியாவில் ஃபஸ்ட் டைம் இட் வாஸ் ஐடென்டிஃபைடு. சரியா? ஸோ தட்ஸ் அபவுட் தி ஆர்டிகிள்ஸ். நவ் வி வில் மூவ் ஆன் டு தி எம்சிக்யூஸ். ஃபாஸ்ட்டாக ஷோ இட் ஃபாஸ்ட். ஸோ எம்சிக்யூஸ் வந்து ஆக்சுவலாக இன்றைக்கி நான் போடலை, நேற்றுக்குள்ளது ஆன்சர் மட்டும் போட்டிருக்கேன். சரியா? So question number 1 answer is C. Question number 2 answer is C. Question number 3 answer is B, only 2. Question number 4 answer is B. Question number 5 answer is C. So that's all about the current affairs and MCQ. Thanks a lot for joining with us.